ஒவ்வொரு படத்தை பார்த்த பிறகும் சிம்பு தன்னுடைய கருத்தை அழுத்தம் திருத்தமாக பதிவிடுவது வழக்கம். அதுபோல சிம்பு தற்போது ஜனநாயகன் திரைப்படத்தை பார்த்து தன்னுடைய கருத்தை தெரிவித்துள்ளார். ஆம், சிம்பு சொன்ன அதிர்ச்சி கருத்தை பார்ப்போம். இந்த படத்தை எங்கேயோ பார்த்தது போல முதலில் தோன்றியது. முதல் 10 நிமிடங்கள் கதை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. முதல் 30 நிமிடங்கள் கண் இமைக்காமல் பார்த்தேன். தளபதி இருக்கையில் கட்டி போட்டு விட்டார். என் சிறு வயது முதல் நான் விஜய் படங்களை பார்த்து வருகிறேன். ஆனால் இந்த படம் என்னை மிகவும் எமோஷனல் ஆக்கியது. ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் எந்த விஜய் படமும் இவ்வளவு போர் அடித்தது கிடையாது. இத்தனை கமர்ஷியல் காட்சிகள் தேவைதானா? இதெல்லாம் சூட் ஆகுமா என்று தெரியாமல் ஏன் காட்சிகளை வைத்துள்ளார்கள் என்ற எண்ணம் எழுந்தது. இருப்பினும் சில காட்சிகளில் விஜயின் நடிப்பை பார்த்து மிரண்டு விட்டேன். தளபதிதான் எப்பவும் தளபதிதான் என்று நிரூபித்து விட்டார். தளபதி விஜயின் நடிப்பு இந்த படத்தில் மிகவும் பிடித்திருந்தது. அநீதியை தட்டி கேட்க துணியும் காட்சிகள் எல்லாம் படு சூப்பர். ஆனால் வில்லனின் லாஜிக் படத்திற்கும் கதைக்கும் செட் ஆகவில்லை. வில்லன் விஜயை விட மிகவும் வலிமையாக இருக்க வேண்டும். துப்பாக்கி படத்தில் வரும் வில்லன் போல. அப்போதுதான் படம் மாசாக இருக்கும். பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டிருக்கும் ஹியூமனாய்டு ரோபோ சண்டை காட்சிகள் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. படத்தின் நீளம்தான் சலிப்படைய வைத்தது. தேவையில்லாத காட்சிகள் எல்லாம் ஏராளம். இதெல்லாம் இந்த படத்திற்கு சற்றும் தேவையில்லாத காட்சிகள். இருப்பினும் என் தளபதிக்காக கடைசி வரை படத்தை பார்த்தேன். படத்தின் பாடல்கள் எல்லாம் சூப்பர். அனிருத் மியூசிக் படத்தை தூக்கிவிட்டுள்ளது. படத்தின் முடிவில்தான் தெரிந்தது இந்த படம் நான் முன்பு பார்த்திருந்த தெலுங்கில் பாலகிருஷ்ணா நடிப்பில் வெளிவந்த பகவந்த் கேசரி கதையின் அடிப்படையை கொண்டு எடுக்கப்பட்டுள்ளது என்று.